வந்து இந்த பக்கம் தான் இருக்கும். ஓகேங்கண்ணா. இப்படிதான் ஆசீர்வாதம் பண்றாரு. இப்படிதான் ஆசீர்வாதம். சுத்தரமுல நம்ம எழுப்பலாம். ஆமாங்கண்ணா. அதனால தோசை எல்லா ஜோசிக்காரங்களும் இங்க தான் அனுப்பி விடுவாங்க. சரிங்கண்ணா. குழந்தை புருஷன் கொண்டாட்டி குடிக்கிறாரு, கூடு கட்டணும், மலைப்பாம்பு பச்சை பாம்பு வெள்ளை கலர் எல்லாமே இருக்குங்களா? கோதுமை எல்லாமே இருக்கு. ஆனா அது வெள்ளாட்டு குட்டி ஓடுற மாதிரி ஓடி போயிடும், தொடாதுங்களா? சரிங்கண்ணா. அதனால வெப்பம் வெயில் வந்து அதனாலதான் தமிழ்நாட்டுல எல்லாமே தேடி வராங்க. நாகபெரினாக்கா செல்வாசா இருக்கும். 3 கால் கொடுத்து ஒரு கோல் ஒண்ணு கொடுக்குறாருங்களா? இது என்னடா தண்ணி? இதான் சொன்னையா? இயற்கை நீரா? செம ஹீட்டு, யாருமே காணோம். ஆமா, ஒருத்தர் கூட வரல. ஒரு குட்டி பையனும் ஒரு அண்ணன் வராங்க. அங்க தெரியுது பாருங்க தூரத்துல உச்சி பிள்ளையார் கோவில். அங்க போயிட்டு வந்தோம்ல மேலே ஏறி. வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனு வேர்ல்ட். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த கோவில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே வந்து ஆண் கடவுளும் பெண் கடவுளும் ஒரே கருவறையில் ஒரே சிலையில் இருக்கிறதா இந்த கோவிலோட ஸ்பெஷலாமா. இது மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாதாம்மா. அது வந்து நம்ம திருச்செங்கோட்லேயே இருக்குது, பக்கம்தான், ஈரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான். இது இத்தனை நாளாக வந்து தெரியல. நானும் வந்து மித்த கோயில் மாதிரி கொஞ்சம் சரி என்ன ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, எல்லாம் மழை இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் விசாரித்த போதே தெரியுது இந்த கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாமா. அது இல்லாமல் வந்து கணவன் மனைவிக்கு இடையில் இந்த சண்டை சச்சரவெல்லாம் வரும்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து கல்யாணம் ஆன ஒரே மாதத்தில் வந்து கல்யாணம் ஆகி 1 மாதம் இருக்குல்ல, 1 மாதத்துக்குள்ளே வந்து இந்த கோவிலில் வந்து வழிபட்டுட்டு போனால் காலம் கடைசி வரைக்கும் கணவன் மனைவியிடையே வந்து ஒரு சண்டை சச்சரவு வராது. கடைசி வரையும் பிரியவே மாட்டாங்க. இந்த டைவர்ஸ் இதெல்லாம் ஆகுதுல்ல, அதெல்லாம் சுத்தமாக பிரியவே மாட்டாங்க. அவ்வளோ நல்லதாம்மா அந்த கோவிலுக்கு. கணவன் மனைவி எல்லாம் வாங்க, அது இல்லாமல் ஃபேமிலியோடு வந்துட்டு போங்க. வாங்க நம்ம ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த கோவிலை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா பாசூரில் இருக்கோம். பாசூரில் வந்து சோழசராமணியில் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேரேஜ். இது வந்து காவேரி ஆறு. இது வழியாக தான் போகணும். இது வந்து நமக்கு ரொம்ப ஷார்ட்கட்டு. ஆனால் இங்கே வரும்போதெல்லாம் பார்த்து வரணும். செல்ஃபியில் ஓரத்தில் நின்று எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே நிறைய பேர் கீழே விழுந்துருக்காங்க. சேஃபாக வந்தீங்கன்னா ஃபோட்டோவில் எடுக்கணும்னா கொஞ்சம் தள்ளி நின்று எடுங்க. இங்கிருந்து தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஒரே ஒரு சட்டில் மட்டும் இப்போதைக்கு திறந்து விட்ருக்காங்க. குடிநீருக்கு மட்டும் இப்போ திறந்து விட்ருக்காங்க. மக்களே, அவ்வளோதான், கோவிலுக்கு பக்கத்தால் வந்தாச்சு. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் மட்டும்தான். இருந்து பார்த்தா ஓரளவுக்கு தெரியுது. ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா வைங்களேன், மனசில் இருக்க கஷ்டம் இதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் போவோம். முடிவு பண்ணியாச்சு, கோவிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு வேலை இருக்கு, லீவ் போட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குறீங்க வந்து பாதி பேர் கோவிலுக்கு வந்திருப்பீங்க, பாதி பேர் வந்து கோவிலுக்கு வந்திருக்க மாட்டீங்க. இந்த கோவில் பற்றி அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு, வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஏன்னா தெளிவாக புரியும். நான் என்னதான் சொல்கிறத விட கோவிலுக்கு ஆல்ரெடி வந்துட்டு போகிறவங்க, இந்த கோவிலுக்கு ரெகுலராக வரவங்களா இருப்பீங்களா, அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெரியும்னு வைங்களேன். இந்த கோவிலை பற்றி இன்னும் கொஞ்சம் கருத்தெல்லாம் தெரியும். அதை வந்து அப்படியே கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் அங்கே உள்ளே வந்து கேமரா அலோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்க்குறேன், எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டுறேன். ஓகேங்களா மக்களே, கோவிலுக்கு வந்தாச்சு. அப்படியே நம்ம வண்டியில் போகலான்னு தான் சொன்னோம் ஃப்ரெண்டு. சரி நம்ம நடந்தே போயிடலாம், சாமி பார்க்க தானே, ஏன் வண்டியில் போயிட்டுருக்கணும், வரதே ஒரு டைம் தான், ஒரு வருஷத்துக்கு, நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி வாங்க போகலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா ஆறுமுக சுவாமி திருக்கோவில்னு இருக்குது. இது வந்து 6 முகம் இருக்குமாங்கக்கா. இதை வந்து கும்பிட்டு தான் எல்லாருமே மேலே போவாங்களாம்மா. 6 முகம் இருக்குமாம்மா. மக்களே, இதுதான் வந்து படிக்கட்டுக்கு மேலே போகிற வழி. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்கார் விநாயகர். விநாயகர் ஃபஸ்ட்டு கும்பிட்டு தான் கோவிலுக்குள்ளேயே போகணும். விநாயகரை கும்பிட்டு தான் கோவிலுக்குள்ளேயே போகணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். சாமி கும்பிட்டுக்கிறேருங்க. மக்களே, கோவிலுக்குள்ள அப்படியே அந்த காலை எடுத்து வச்சோடனே உண்மையாக செம ஃபீலுங்க. மைண்டில் 1000 தாட் ஓடிட்டுருக்கு. ஆனால் கால் எடுத்து வச்சோடனே ஒரு மாதிரி ஃபீலே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. போகலாம். எத்தனை படினே தெரியல. எத்தனை படி? 1000க்கு மேலேயா? போயிடலாம். இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இத்தனை வருஷமாக இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு தெரியல, யாருமே சொல்லலை அவ்வளோக்கா. சரி கோவில் இருக்குது போன்னு சொல்லுவாங்க.
ஆனால் யாருமே சொல்லின்னு வைங்களேன் இங்கே வந்து இவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது. ஏன்னா உலகத்துலேயே இது மாதிரி ஒரு கோவில் தான் இருக்குன்னா வந்து அது ஒரு ஸ்பெஷல் தானே நமக்கு. அதுவும் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது, நாமக்கல்லே இருக்குது. ஆனால் தெரியல. இது என்ன சுவாமிடா? திருக்காலத்தி அடிகளாரா? டேய் அந்த தம்பிக்கு அமௌண்ட் கொடுத்துட்றா. டேய் கொடுத்துரு, என் பர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, எடுத்து கொடு. இருக்கும் பாடுறா. ஏன்டா தம்பி ஸ்கூல் போலியா? லீவா? எத்தனா படிக்கிறா? 8வது படிக்கிறியா? 20 ரூபாய் கொடுத்துரு. இந்தாடா தம்பி. சாப்பிட்டியா இல்லையா? ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? சேரா தம்பி. ஆமாம் வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குதுங்க. முன்னாடியே வந்திருக்கல கொஞ்சம் நேரமாக. ஐயோ சாமி, ஒரு 50 படி தான் ஏறி இருப்போம், அதுக்குள்ளேயே வேக்க ஆரம்பிச்சிருச்சு. வீரபத்திரர் கோவில் செமையாக இருக்குங்க. இன்னும் நம்ம அங்கே ஏறி மேலே போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் வந்து கொலுசு அணிஞ்சிருப்பாங்களாமா. நந்தியாங்கண்ணா? நந்தி சார். அண்ணா மொத்தம் எத்தனை படிக்கட்டுங்கண்ணா? 1150ங்களா? இன்னும் எவ்வளோ படினா இருக்கும்? இது எத்தனாவது படியிலேயே இருக்கும் இந்த சிலை? 230 படியில் 37 படியில் 237 படியிலே இருக்குமாங்கண்ணா? எப்போ வைகாசி மாதம் தான் ஸ்பெஷலுங்களா? வைகாசி. சரிங்கண்ணா. சாமி என்னென்ன ஸ்பெஷலு இங்கே? ஆண் பாதி பெண் பாதி. ஓகேங்கண்ணா. ஆண் பாதி பெண் பாதிங்களா? நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாங்கண்ணா இருக்கீங்க? நான் இங்கே வந்து 5 வருஷமாக இருக்கேன். ஓகேங்கண்ணா. ஏன்னா எல்லாமே கஷ்டம் வந்தால் நீங்கிடும். அதான் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நீங்கிருங்கிறாங்க. கணவன் மனைவிலாம் வந்தால் கொஞ்சம் ஸ்பெஷலுங்கிறாங்க. குழந்தை பாக்கியது இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும். மோனு வேர்ல்டு. ஆனால் இன்னும் நம்ம ஃபேமிலிக்கு இன்னொரு அர்ச்சனை பண்ணும். சேகர் பாப்பாத்தி கௌதமி அவ்வளோதாங்க. சுவாமி ஆடவனை சகல குடும்பத்தாத்திருந்து எண்ணி வந்த காரியமா தெய்வி குருனப்பா ஆண்டவனை நந்தீஸ்வரமூர்த்தி ஓகே. காணி பார்த்து வச்சிருங்க தினேஷ். காணிக்க வை. நாகர்பாளையமா? நாக சர்ப்பம் இருக்கிறதா? அடுத்து பார்த்தீங்கன்னா நாகர் சிலைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நாகதோஷம், சர்ப்ப தோஷம், கேது, சனி எல்லாமே வந்து இங்கே போக்குறதுக்காக வந்து எல்லாம் சாமி கும்பிடுவாங்களாமா. அப்புறம் இந்த திருமண தடை இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு வந்து இங்கே எல்லாம் பூஜை பண்ணுறாங்க. இது வந்து சிறப்பு பூஜை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, இந்த கண்ட சனி இதெல்லாம் இருக்குல்ல, 7.5 சனி, இதெல்லாம் போக்குறதுக்காகவும் சாமி கும்பிட்டுருக்காங்க. அது இல்லாமல் இந்த கண்டம் இருக்குல்ல, அதெல்லாம் போக்குறதுக்காகவும் சாமி கும்பிட்டுருக்காங்க. வேறு ஏதாச்சும் விட்டுருந்தாலும் நீங்கள் சொல்லிடுங்க கமெண்டில். வந்திருப்பீங்களா ஆல்ரெடி? ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இன்னும் ஏதாச்சும் விட்டுருந்தாலும் அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் புரியணும் வைங்களேன். சாமியான சால குடும்பத்துக்கு அர்ச்சனை வச்சு கௌரவிக்க கும்பரான மங்களேச்சலா வத்தாந்து கூடப்பா நடுமலை ஆண்டவா நாகம்மா நாகேந்திரமூர்த்தி. பால் மஞ்சள் சோப்பு இருந்தா கொடுக்கணும். என்ன கருத்து கும்புறா? கல்யாணத்துக்கா நாகதோஷமா, செவ்வாதோஷமா, கால சர்ப்ப தோஷமா, ராகியதா எல்லாம் குலதெய்வத்தை கும்பிட்டு காணி கொடு. வேண்டி கும்பிடு. ராகியதை விலைக்கு 30 நாள் 60 நாள்ல 90 நாள் நல்லபடியாக கல்யாணம் கொடு சொல்லி கும்பிட்டு காணி கொடு. இப்போ நம்ம கும்பிட்டு வந்தால நாகதோஷம் கழிக்கிறதுக்கு அங்கே தான் வந்து அதிகமாக பக்தர்கள் வந்து வருவாங்களாமா. நாகதோஷம் கழிக்கிறதுக்கு, இந்த 7.5 சனி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கழிக்கிறதுக்கு வந்து அதிகமாக இங்கே தான் வருவாங்களாமா. பாறையெல்லாம் பாருங்கள். தினேஷ் அங்கவா? இது நல்லா இருக்குடா. குகை அது குகை பாருங்க, பயங்கரமாக இருக்குது.
உள்ளே போகலாமான்னு தெரில. 1966 பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியம், காதல் எது இதில் காட்டணும்னு இல்லை. மரம் இது என்னடா இது. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம், வேர்த்து பூத்துருச்சு. படிக்கிட்டு ஏறி வரணும்ல, பைக்காக இருந்தால் கூட தெரிவிக்காது, ஏறி வரனால ரொம்ப வேர்த்துருச்சு. நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி கோயிலுக்கு போயிட்டான். சரி, அவனை கூட்டிகிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். இங்கேயே ஒரு 5-6 டைம் வந்திருக்கான். என்னடா நட சாத்திடுவாங்களா? வா, நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம். அவங்களுக்கும் தெரியணும்லடா. அவர்லாம் பாவம் ஏற முடியாமல் ஏறிட்டு வந்துட்டுருக்காரு பின்னாடி ஒருத்தர். வெயில் அதிகங்க இன்னைக்கு, ஓவர். இவ்வளோ பக்கத்தில் இருந்திருக்கோம், ஒரு 35 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருந்திருக்கோம். ஆனால் வந்து தெரியல. ஐயோ, ஒரு 20 படி ஏறி வந்தாவே பயங்கரமாக இருக்குது. அது என்ன மலைண்ணா? சும்மா அதெல்லாம் பக்கத்தில் இருக்க மலைங்களா? பரவாயில்ல, நடுவில் ஒரு மண்டபம் கட்டி விட்ருக்காங்க உட்காந்துட்டு போகிறதுக்கு. இல்லைன்னா அவ்வளோதான், செத்து சுண்ணாம்பாயிரும்னு நினைக்கிறேன். வாடா தினேஷ். மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை கோயிலுக்கு போயிருப்ப? கிட்டத்தட்ட 100 கோயில் பக்கம் போயிருக்கு. வாரத்துக்கு ஒரு 2 டைமாச்சும் போயிருயா கோயிலுக்கு? இப்போ தான் போகிறது இல்லையா? எல்லா கோயிலுக்குமே போயிருவியா? நமக்கு முன்னாடி போன ஒரு பாவம் ஒரு 30-40 படி ஏறிட்டு முடியல, ஒரு நாள் நின்ட்டார். கால்வாசி தான் வந்திருக்குமா? போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், பஸ்ஸுக்கு வரணுமா? அதெல்லாம் இல்லை, நடந்தே வரணும். நான் வந்துடுறேன் நடந்து, நீ பஸ்ஸுக்கு வந்துடு. இந்த மலையில் இருக்குள்ள பாறை அதெல்லாம் வந்து செந்நிறமாக இருக்கனால வந்து கொடிமாட செங்குன்றம் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்காமா. அது இல்லாமல் வந்து இன்னொன்று வந்து பாம்பு மலை அப்படின்னு ஒரு இது இருக்காமா. நாகமலையா பாம்பு மலையா? நாகமலை அப்படின்னு ஒன்று இருக்காமா. மலை வந்து கொஞ்சம் வளைஞ்சு போகிறனால நாகமலை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்காமா. அப்புறம் இந்த கோயிலில் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து 7 பாடல் பெற்றது இருக்காமா. அந்த தேவாரம் திருவாரம் அதெல்லாம் இருக்குல்ல, அதுலேயும் வந்து இந்த கோவில் வந்து இது ஒன்றாமா. திருச்செங்கோடு மலை வந்து ஒன்றாமா. இதெல்லாம் வந்து அங்கே கீழே இருக்கிற ஒருத்தர் சொன்னார், ஐயா, அவர்கிட்ட கேட்டு வந்தோம். அது இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அர்ச்சகர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கருவறையில் இருக்க சாமியை வந்து பஞ்சபாசானம் அப்படின்னு சொல்கிறாங்களாம்மா. அதுக்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 விஷம் வந்து முறிச்சிருக்காராம்மா. இது என்ன? அது மகுடேஸ்வரரா? இது பார்த்திங்கன்னா மகுடேஸ்வரர். இது எத்தனாவது படிக்கட்டில் இருக்குது? ஆஞ்சநேயர் விட மாட்டாரா மேலே? என்ன கருத்துக்கு? கல்யாணத்துக்கா? பேரு நட்சத்திர ராசி காணி கொடுக்கணும். இந்த பூ வந்து எலுமிச்சுங்க, மஞ்சள் தூள் 5 ரூபா காய்ச்சி வச்சு கட்டிடு, கல்யாணம் ஆயிடும். 60 விளக்கு, சாமிக்கு மாலை தேங்காய். ஆனால் இது வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் வந்து இங்கே கும்பிட்டு போவாங்கண்ணா. எல்லா கருத்துக்கும் தான் கும்பிடுவாங்க. எல்லா கருத்துக்கும் இங்கே தான் கும்பிடுவாங்க. ஆமா, இது சத்தியப்படி. சத்தியப்படி. சரி, 60 தேவங்கன்னு. இது சத்தியப்படி. தமிழ் வருஷம் மொத்தம் 60. இது முருகனோட படிக்கட்டு. முருகன் வந்து அப்பனுக்கு வந்து மகுடேஸ்வருக்கு வந்து உபதேசம் பண்றாரு. சுவாமி மலையில உபதேசம் பண்றாராம். அந்த மாதிரி இந்த இடத்துல உபதேசம் பண்றாரு. இங்கதான் சக்திக்கு இடபாகம் கொடுத்த இடம். இந்த படிக்கட்டுல இடபாகம் கொடுக்குறாரு சக்திக்கு. அம்மா எப்பனா இந்த படிக்கட்டு தான். உனக்கு 30 நாள் 60 நாள் 90 நாள் உனக்கு கல்யாணம் ஆயிடும். உனக்கு வந்து ஏழரை சனி நடக்குது. சித்திரையில இருந்து இந்த சித்திரை போய் வைகாசி ஆகி போச்சு. 1 வருஷம் 2 மாசம் உனக்கு நடக்குது ஏழரை சனி. உனக்கு கல்யாணம் ஆயிடும். தொழில் வந்து நீ இரும்பு தொழில் தான் செய்யணும். இப்போ எந்தெந்த இதுக்கு நான் ஏழரை சனி நடக்குது? இதுக்கு வந்து கும்பத்துக்கு சாமி பக்தி இருக்கிறவங்க 15 நாள் நடந்திருப்பாரு. யூடியூப்புக்கார் இருக்கு, எனக்கு பணமே வெள்ளப்பான தேங்காய் விடப்பானே 2 மணி நேரம் கொண்டா தேங்காய் நடந்துருச்சு. இந்த இடத்துல வந்து என்ன இதை இந்த கை வந்து இந்த பக்கம் தான் இருக்கும். ஓகேங்கண்ணா. இப்படிதான் ஆசீர்வாதம் பண்றாரு. இப்படிதான் ஆசீர்வாதம். சுத்தரமலை நம்ம எலுமிச்சம்பழம். ஆமாங்கண்ணா. அதனால தோட்ட எல்லா ஜோசிக்காரங்க இங்கதான் அனுப்பிச்சு விடுவாங்க. சரிங்கண்ணா. குழந்தை இல்ல, ஏடத்தில் நடக்குது, ஆண் வாசி இல்ல, புருஷன் ஓடிட்டான், பொண்டாட்டி ஓடிட்டான், குடிக்கிறாரு, வீடு கட்டணும், கடன் அடைக்க முடியல, கடன் நிவர்த்தி பண்ண முடியல, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் பசங்க படிப்புக்கு எல்லா பிரச்சனையும்
ம். எல்லா பிரச்சனையும் ஜோசிக்காரங்க ஜாதகத்துல பார்த்து இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போகணும் இந்த அறதான் அப்படி காட்டுவாங்க. ஓகேங்கண்ணா. இந்த இடத்துல கழிப்போம் நாங்க. ம். இந்த மாதிரி விலங்கு பார்த்தா ஆ இந்த விலங்கு இந்த விலங்கு வச்சு கழிப்போம். ஓகே. ஏழசனிக்கு கழிப்போம். ம். அதே மாதிரி இந்த நாகதோஷம் இருந்ததுன்னா நாகதோஷம் இருக்குங்களா? நாகசர்ப்பம் வச்சு கழிப்போம். சரிங்க. நாகசர்ப்பம் நாகசர்ப்பம் வச்சு கழிப்போம். ஓகேண்ணா. இந்த நாகசர்ப்பம் வச்சு கழிப்போம். ம். நாகதோஷம் இருக்கும். நாகதோஷம் இருக்குங்களா? ம். கேது இருக்கும். ம். கேது தோஷம் இருக்கும். லக்கணத்துல இருக்கும். தோஷமும் இருக்கும். ம். தசை இருக்கும். அவங்களுக்கு இருக்குது நாங்க பேரை கேட்டவங்க சொல்லிடுவோம். சரிங்கண்ணா. இது நடக்கும். இந்த சர்ப்பம் வச்சு கழிப்போம். ம். இது வந்து நாகமலை. நாகமலை. எல்லா ஜாதி பாம்பு இருக்கு இந்த மலையில. ம். மலைப்பாம்பு இருந்து விரியல் இருந்து பச்சை பாம்பு இருந்து வெள்ளை கலருக்கு எட்டாவது நாகம் வந்து எல்லாமே இருக்குங்களா? கருநாகம் இருந்து கோதுமை நாகம் இருந்து ம். எல்லாமே இருக்கு. ஆ. ஆனா அது வெள்ளாட்டு குட்டி ஓடுற மாதிரி ஓடி போயிடும். யாரையும் தொடாது. தொடாதுங்களா? அது நாககிரி அரவகிரின்னு சொல்லுவாங்க அந்த மலையை. சரிங்கண்ணா. அதனால அந்த சர்ப்பம் தான் மெயின் வந்து இங்க வந்து நாகமலைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல இங்க எல்லாமே தேடி வராங்க. இங்க வர்றாங்க. நாககிரினாக்கா ம். செல்வாக்கா இருக்கும். ஆ. நாககிரின்னா செல்வாக்கா இருக்கும். ம். பேர் தான் நாகன ஒழிய ம். மலைக்கு வந்து போனா குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் பூரா போயிடும். இந்த அம்மையப்ப ஒண்ணு சேர்ந்தாங்க பத்தியா? ஆமாங்க. இந்த ஒண்ணு சேர்ந்ததுனாலதான் ஐயருங்க என்ன பண்ணிட்டாங்க, ம். இது அத்தனார் சாமின்னு ஆக்கிட்டாங்க. ம். ஆனா இது வந்து நாககிரி அரவகிரி இங்கதான் ஒண்ணு சேர்ந்தது. அவங்க இந்த பிரிமரிசி 3 கால் மணி இருக்காரு. ஆமாங்கண்ணா. இவங்க 2 பேர் இருக்காங்க. சக்தி சிவன் அந்த மலையில ம். ஒரு மலை இருக்குல்ல அந்த மலை இருக்காங்க. இவர் வந்து பெண் தெய்வத்தை கும்பிட மாட்டேன், பொம்பளை எல்லாம் கும்பிட மாட்டேன், ம். நமக்கு ஒத்து வராது. நான் இவர் தான் கும்பிடுவேன். இவரை மட்டும் கும்பிட்டு வர்றாரு. சரி. அப்புறம் கும்பிட்டு வந்தேன்னா இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருது. ம். ஏன்னா என்ன கும்பிட மாட்டேன் இவரை மட்டும் கும்பிட்றான்னு ம். என்ன கும்பிடணும் அப்படிங்கிறாரு. நான் பெண் தெய்வத்தை கும்பிட மாட்டேன். அப்படின்னு இந்த சதை இருக்குல்ல ஆ. இந்த சதையும் ரத்தமும் என்னோடது கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. அவர் உதத்தாடுறாரு. ஆ. சதையும் ரத்தமும் போயிரு ம். தீப்பு நோக்காம ஆயிடுறாரு. சரி சிவன் என்ன பண்றா அவர் பக்தங்கிறனால ம். ஒரு கால் ஒண்ணு 3ஆவதா ஒரு கால் கொடுப்பாரு. ம். அதை போயிடாது 3 கால் எங்கீங்க? தொட்டிக்கு மேல இருப்பாரு. தனி தொட்டி மேல இருப்பாரு. தண்ணி தொட்டி. ம். இந்த 3 கால் இருப்பாரு. ஆ. அதுல வந்து ஒரு கால் எக்ஸ்ட்ரா கொடுத்து 3 கால் கொடுத்து ஒரு கோல் ஒன்று கொடுக்குறாரு. 3 கால் கொடுத்து ஒரு கோல் ஒண்ணு கொடுக்குறாருங்களா? கோல் ஒன்று கொடுக்குறாரு சிவன். சரிங்கண்ணா. வந்து வண்டியில கரும்பலை இருக்குல்ல ஆமாண்ணா. அது நீங்க அடிச்சேன்னு பார்த்தா அதுல ரத்தம் இருக்காது. ஆ. இந்த வண்டு குறைவி எடுத்து தொப்புல ஓட்ட போட்டு ம். இந்த சைடு மட்டும் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாரு. ஆ. அவர் வந்து இவருக்கு பெரிய ஆளு. அவருங்களா? அந்த கருங்கலை பார்த்து அடிச்சுன்னா அதுல ரத்தம் இருக்காது. ஓட்டை போட்டு தொப்புல ம். இவர் பார்க்க மட்டும் ரவுண்ட் அடிச்சு ஓடிடுறாரு. மகடேஸ்வரர் கோயிலுக்கு பொறும்பி போறாங்க. மகடேஸ்வரர் இந்த அம்மா என்ன பண்ணுது, இடவா எனக்கு வேணும் நம்மள கும்பிட மாட்டேங்கிறானே ஆ. கன்னியாகுமரி இருக்குல்ல ஆமாண்ணா. அந்த சொந்த செலவு வச்சிருக்காரு பாரு கருணாநிதி. அந்த ஊர்ல ஆ. அந்த காலத்துல ம். 21,000 வருஷம் ஒரே காலில் இந்த அம்மா தவம் பண்ணுது. ஆ. கண்ணியா தவம் பண்ணுது. ஆ. அப்புறம் என்ன வரணும்னு கேட்டவொடனே 21,000 வருஷம் ஆ. அப்பா. எனக்கு வந்து முன்னோட ஐக்கியமாகி ம். அம்மையப்பா சுரூபம் ஆகணும் ம். அப்படின்னு எனக்கு ஆசை. ம். வரணும். திருச்செங்கோடு உன்னை நான் ஏற்றுக்கணும் சொல்லி இந்த சட்டியில கல்புரம் அமைக்கிறார். ம். நம்ம கால் இவதாரம் எடுத்துரும். ம். அதனால எனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான் தான் உன்னை வந்து ஏத்துக்கிறேன் ம். அப்படின்னு சிவன் சொல்றாரு. அப்படியே ஆகுது சாமி அப்படின்னா சாட்சி இந்த படிதான் கல்புரத்தை அமைன்னு சொல்றாரு. இந்த படிதானாங்களா? கல்புரத்தை அமைங்கிறார். ம். அதே மாதிரி உனக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கிற சாமி அப்படின்னு ம். உலகத்திலேயே இது மாதிரி எந்த கோவிலுமே இல்ல, நம்ம திருச்செங்கோட்டுல மட்டும்தான் இருக்கு. வேற எங்கேயும் கிடையாது. ம். அந்த அம்மா அமைக்குது. ம். அமைச்சோன்னா ஒரு வந்து சக்தி சுரூபம் ஆயிடுறாங்க. அதனாலதான் இது வந்து சத்தியப்படி. இந்த படிக்கிட்டு வந்து கோர்ட்டு. சத்தியப்படிங்களாண்ணா? ஆமா ம். சத்தியப்படி கோர்ட்டு. மொத்தம் 60 வருஷம் இருக்கு தமிழ் வருஷம். ஆ. அதான் 60 படிக்கிட்டு ஒரே பாறை. ஒரே பாருங்களா? அந்த முருகனும் ஒரே பாறை. ஆ. சத்தியவாக்கு பெருமான். சரிங்க. சத்திய வாக்கீச பெருமான். ம். இவருக்கு உபதேசம் பண்றாரு. அதனால ஒரு ஈசன் ஆயிடுறாரு. ம். இவருக்கு உபதேசம் பண்றாரு சுவாமி மலை மாதிரி. சரிங்க. இவர் வந்து மகுடேசன். ம். இந்த படியும் அந்த முருகனும் ஒரே பாறை. ஆ. 46ல அடிச்சிருக்காங்க. 46. 46. அது இல்லாம முருகன் வந்து அந்த இது சேவலை வச்சிருக்க மாதிரி இருக்க ஒரே இது மட்டும். ஆமா இங்கதான் பாரு அங்க மேல செங்கோட்டோல பாத்தீங்கன்னா சேவல் வச்ச மாதிரி இருக்கும். சேவலை அணைச்ச மாதிரி இருக்கிறது மட்டும் இந்த மலையில மட்டும்தான், வேற எங்கேயுமே முருகன் அது மாதிரி இல்லையாமா? இல்ல ம். சேவலோட இருப்பாரு. இங்க வந்து வேண்டிக்குவாங்க. ஆ. ஏதோ ஒரு பிரச்சனைனா சேவலோடன்னு வேண்டிக்குவாங்க. ஆ. சேவலோட கொண்டாந்து அவங்க சேவல் விடுவாங்க. ம். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா நாகர் வந்து கோழி எடுத்து பொங்க வைப்பாங்க. கோழி எடுத்து பொங்கல் வைப்பாங்களாண்ணா? நாகர் காண்டு. ம். அவர் பேர் வந்து சனி நாகராஜ். ம். 5 தலை இருக்கா நாகேந்திரன். ம். இடத்துல இங்க இருக்கா ஆமாண்ணா. அவர் வந்து சனி. சனிங்களா? சனி நாகராஜன். ம். பேரு தேவசாந்தம் எழுத்து தெரியல ம். போட தெரியல. சரி. ம். தெரியல. ம். சனி நாகராஜன். அந்த லிங்கம் வந்து சனி மேல நவகிரகம் தான் இருக்கும். சனி கிடையாது. ம். அது கோழி சாவா இருக்கு பொங்க வச்சு ம். கும்பிட்டு போவாங்க. டைம் தெரியல. ம். அப்புறம் கல்யாணம் இல்ல. 7.5 சனி. குழந்தை ம். ஆண்வார் இல்ல. புருஷன் ஓடிட்டான். கொண்டாட்டி ஓடி போயிட்டா. இதெல்லாம் இந்த சர்ப்பத்தினால வர்றது. சர்ப்பத்தினாலங்க. சர்ப்பத்தினால ம். வர்றது.
ம். அதே மாதிரி பூச்சி விட்டு அடிச்சிடுறாங்கல்ல காடு கரையில. ஆமாண்ணா தெரியாம பாம்பு அடிச்சிருவாங்க. சந்ததி யாராவது அடிச்சுட்டாங்கன்னா இவரை வந்து பிடிச்சிக்கும். ம். இவருக்கு வந்து அந்த ராகு வந்து உட்காரையில ஆ. இவர் அந்த அதையும் சேர்த்து பிடிச்சிக்கும். பிடிச்சிங்கன்னா கொண்டாட்டி ஓடிக்கிறோம் ம். அல்லது புருஷன் ஓடிக்கிறோம். ம். அந்த ஜாதகத்தை இருந்துடும். அதே மாதிரி தோசை இருந்ததுனாலும் ஓடி போயிடுவாங்க. குழந்தை பாய்க்கும் தங்காது, ம். கல்யாணம் ஆகாது. வந்து சாமி பாம்பை போட்டு அடிச்சிருவாங்க. அடிச்சாங்கன்னா அப்படி ஆடுவாங்க. ம். அது போய் ஆவியா பிடிச்சிக்கும். ம். அந்த பாம்பு சாமி பாம்பு ஆவியா பிடிச்சிக்கும். கல்யாணம் ஆகாது 40 வயசு ஆகாது. அப்படியே சுழண்டு ஆடுவாங்க. தட்டு தகத்தா இங்க வந்தா எல்லாம் சரி சரியாயிடும். என்ன தோஷமோ ம். இந்த முன்னோர் சாபம் முன்னோர் சாபம் இருந்தாலும் இந்த நிவர்த்தி ஆகும். ம். ஏழரை சனி இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். ஜென்ம சனி இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். பூச்சி விட்டு அடிச்ச தோசை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். ம். அப்புறம் வந்து குழந்தை ஒருத்துக்கு தவிரி இருக்குல்ல, ஆமாங்கண்ணா தவிரி இருச்சுனாலும் இங்க வந்து பரிகாரம் பண்ணுவோம். ரொம்ப நன்றிண்ணா. உங்க பேருண்ணா? ஜெய்சங்கர் ஜெய்சங்கருங்களா? ரொம்ப மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருப்பாங்க. சரிங்கண்ணா. நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ம். இருக்கேன். இதெல்லாம் சொன்னா 4 பேர். ஆமாண்ணா எல்லாத்துக்கும் தெரியல. தமிழ்நாட்டுல இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க. இன்னும் 4 பேத்துக்கு நல்லா போய் சேரும். ரொம்ப நன்றிண்ணா. ம். சரிண்ணா வரேண்ணா. நீ அழிவுங்க தெளிச்சுட்டு போவாங்க. பைரவர் தீர்த்தமா? ம். ம். அந்த பயிர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓடும். சரிண்ணா. அதை விட்டாக்க மேல வந்து தீர்த்த பால் இருக்கும். தீர்த்த பாலிங்களா? பாலி. ம். சரிண்ணா. 60 படி இருக்காமா? இது என்னதான் வேணும்னாலும் கரெக்டா எண்ணி 90 நாள்ல நடக்கும். அதுவும் பக்தியா இருந்தீங்கன்னா ஒரு 5 நாள்லயே நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்க ஆல்ரெடி வந்து நிறைய பேர் இவர் இங்க வரும்போதே வந்து எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போயிருக்காங்களா. ஆனா சீக்கிரம் வந்துருவாங்களாமா. அப்படியே பாறையிலேயே செதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்திலேயே செதுக்குனது. ஒரே பாறையில அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே பாருங்க எப்படி கரெக்டா பார்த்து செதுக்கியிருக்காங்க. பரவாயில்ல, எல்லாம் மக்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மலையில பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி முருகப்பெருமான் வந்து சேவல் வந்து கட்டி அணைச்ச மாதிரி இருக்காமா. இது மாதிரி வந்து எங்கேயுமே எந்த மலையிலுமே அவர் அது மாதிரி இல்லையாமா சிலை. இங்க மட்டும்தான் அந்த கடவுள் மட்டும்தான் இங்க கட்டி அணைச்ச மாதிரி வச்சிருந்துருக்காரு. பழி வாங்கல மாப்பிள்ள. பைக்ல போனா வந்து நல்லா இருக்காதுடா. மக்களுக்கும் தெளிவா தெரியாது. அவங்களும் தெளிவா ஒவ்வொன்றா பார்ப்பாங்கல்ல. வராதவங்க வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களும் தெளிவா பார்ப்பாங்கல்ல. ஆனா நடக்கதான் முடியல. வெயில் ஓவர் வெயிலுங்க இன்னைக்கு. தெரியவே இல்ல. உள்ள போக கூடாதா? இதான் அந்த இதா பைரவர் சொன்னையா? லைட்டா போயிட்டு இருக்கு. அங்க இருக்காரா? ஏன் அங்க இருக்காரு? ஏன் கால பைரவர் அங்க இருக்காரு? உள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறேன். வண்டிக்கு ஏதாச்சும் சேட்டை பண்றது உள்ள போயிடாதீங்க. இங்க இருந்து பாருங்களேன், வீடு எல்லாம் குட்டி குட்டி குட்டியா தெரியுது. செமையா இருக்கு வியூ. இங்க இருக்க சாமி பாத்தீங்கன்னா தீண்டா திருமேனி அப்படின்னு ஒரு பேர் இருக்காமா. நம்ம எல்லா பக்கம் பூசை பண்றப்ப பாத்தீங்கன்னா சிலையை வந்து தொட்டு சாமி வந்து தொட்டு தான் இது பண்ணுவாங்க. இங்க மட்டும் வித்தியாசமா சாமி வந்து தொடக்கூடாதாமா, தொடாம தான் பூசை பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஸ்பெஷலும் இருக்காமா. வெயில் வேற லெவல்ல இருக்குங்க. நினைச்சு பார்க்கல. வெயில் கம்மியா தான் இருந்துச்சு, இன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு. பரவாயில்ல, வந்தாச்சு. சாமி கும்பிட்றனால என்ன ஆக போகுது, ஒரு நாள் தானே. 20 படி 30 படிக்கு எல்லா பக்கமும் மண்டபம் அமைச்சிருக்காங்க. ஏன்னா வந்து வெயில் அடிக்கும், எல்லாரும் நடைய முடியாது இல்லை. வயசானவங்களே ஏறி வந்தாங்கன்னா கொஞ்சம் இலைப்பாரிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. வந்தாச்சுங்க. இன்னும் இதுக்கு மேலே இருக்கானா? இது மட்டும்தானா? இன்னொரு கோயில் போகணும்னா படிக்கட்டு கிடையாதுங்களா? உச்சிமலை கோவிலுங்களா? நடந்து போலாம்ல? நடந்துதான் போய் ஆகணுமா? கார்ல இல்ல கேக்குறேன். தண்ணி இருக்கு, வாங்கிக்கடா. பாவங்க, அவனை போட்டு கொண்டு கொலையெடுத்து வச்சு ஒவ்வொரு படியா ஏறி ஏறி வர வர அவனுக்கு தண்ணி வேற தாக்கடிச்சிருச்சு. நான் அப்படியே வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்ல, சாமி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்ல அப்படியே வந்துட்டு தண்ணியை தவிக்கல. அவனால முடியல. காத்து சிலு சிலுன்னு அடிக்குது மேல.
கதவெல்லாம் பாருங்களேன், அப்படியே ஒவ்வொரு இதாக செதுக்கியிருக்காங்க, ஒவ்வொரு கடவுளையும். மேலையும் செதுக்கியிருக்காங்க. அம்மா எப்படித்தான் அவங்க மேலையில செதுக்கினாங்களோ தெரியல. அது ஒரு 20 அடிக்கு மேல இருக்கும், அங்கேயும் செதுக்கியிருக்காங்க. சிலையெல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. அந்த காலத்துல பாருங்க எவ்வளவு சிறப்பா இருக்கு. கடைசியா வந்தாச்சு. எந்த பக்கம் வழி? இந்த சைடு பாத்தீங்கன்னா அருள்மிகும் சங்கமேஸ்வரர் இருக்காரு. இங்க ஒருத்தர் இருக்காருங்க, ஆதிசேஷன் நாகர்னு சொல்லிட்டு. இங்க ஒண்ணு இருக்காரு வெளியே. கோயில் வந்து உள்ள அலௌட் இல்லையாமா. இந்த சைடு பாத்தீங்கன்னா செங்கோட்டை வேலவன் இருக்காரு, அந்த சைடு பாத்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் இருக்காரு. உள்ள வந்து அலௌட் இல்லையாமா. சரி, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். நீங்க மிச்சதெல்லாம் வந்து டேரக்டா வந்து கோயிலுக்கு வந்து பாத்துக்குங்க மக்களே. ஒருபடியா வந்து சாமி கும்பிட்டாச்சு. உள்ள எக்கச்சக்கமான கடவுளுங்க, சரியான இது. உள்ள போயிட்டாவே எக்கச்சக்கமான கடவுள், எக்கச்சக்கமா இருக்குது உள்ள சாமி. ஏண்டா உள்ளே 100க்கு மேற்பட்ட சாமி இருக்க மாட்டிருக்கு. திரும்புற பக்கமெல்லாம் சாமியா இருக்குடா. எந்த கஷ்டம் இருந்தாலும் இங்க வந்தா ஒரு டைம் வந்தா போதும் போல. தூளெல்லாம் பாரு பயங்கரமா. உள்ள ஆனா கூட்டம், இன்னைக்கு கூட்டம் கம்மின்னு சொன்னாங்க. ஆனா உள்ள ஆனா செம கூட்டம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிருச்சு. உள்ள செம கூட்டம். அப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வந்தோடனே நிறைய கடவுள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70க்கு மேற்பட்ட கடவுள் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயா பீஸ்ஃபுல்லா, மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. வந்ததே அதுக்காக தான், ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அது இது நிறைய ஓடிட்டு இருக்கு. வந்ததுக்கு கொஞ்சம் ஓகே. நம்ம வரும்போது இந்த வழியா வந்தோம், வந்துட்டு கோவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கரெக்டாக லெஃப்ட் உள்ள போய்கிட்டோம். இப்போ வந்து மேலே வந்து உச்சி பிள்ளையாருக்கு போகணும்னா இதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைட்லேயே இருக்கு. உச்சி பிள்ளையாருக்கு போகணும்னா இங்கே யாரும் அவ்வளோக்கா வரல. உள்ள பார்த்தீங்கன்னா செம கூட்டம் மக்களே, கூட்டம். எதுவுமே சரியா சாமியே பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம். சிறப்பு தரிசனமும் இருக்கு, அதுல போறனால போய்க்குங்க. அது வந்து 25 ரூபா இருக்கு கட்டணும். இது நம்ம நின்று பார்த்து போவோம்னா இன்னொரு வழி இருக்கு, அது வழியா போகணும். ஆனா சாமியை பார்த்தாச்சு, கும்பிட்டாச்சு. ஆனா வந்து அந்த இயற்கை நீர் அதெல்லாம் சுனை நீர்ல பார்க்கவே முடியல. சுனை நீர் வேணுனாலும் அவங்க தருவாங்களாமா, அவங்கள்ட்டே வந்து கேட்டா தருவாங்களாமா. ஆனா கூட்டனால கொஞ்சம் வாங்க முடியல. சாமி மட்டும் கும்பிட்டு எல்லாத்தையும் மறந்தாச்சு. உள்ள போய் சாமியை பார்த்தோன்னே எல்லாத்தையுமே மறந்தாச்சு. நம்ம போயிட்டு அப்புறம் எதுவுமே வாங்கல, சாமி மட்டும் கும்பிட்டு வந்தாச்சு, அவ்வளவுதான். அடுத்து வந்து இந்த உச்சி பிள்ளையார் இங்க கிளம்பியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் இங்க வந்து படிக்கட்டு இல்லை, படிக்கட்டு இல்லாம வந்து நான் நடந்து போறதுக்கு மட்டும் கம்பி மட்டும் அமைச்சிருக்காங்க. இதை பிடிச்சிட்டு தான் நம்ம பார்த்து போய்க்கணும். கொஞ்சம் வயசானவங்களா போக முடியாது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் எல்லாம் வழுக்கும், பாறையில வழுக்கும். கொஞ்சம் சேஃபா தான் பார்த்து தான் போகணும்னு சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போய்க்கணும். குடிச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கோ, இன்னும் நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நடுவழியில விட்டு வந்துருவில்ல. ஒரு சாமி பாட்டியில சந்தோஷம் இல்ல, கொண்டாட எனக்கு கொஞ்சம் குடுறா. பசிக்குது. டேய் வாடா மாப்பிள்ள, உச்சி பிள்ளையார் பார்த்துட்டு போல. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, மறுபடியும் எப்போ வரணும்னு தெரியும். டேய் யூடியூப் போறதுக்குன்னு மட்டும் இல்லடா, எல்லாத்துக்கும் தெரியணும். அப்புறம் நீ மறுபடியும் வருவியா? மறுபடியும் அந்த இதுக்காக ஒரு நாள் வர முடியுமா? அதனால வா, பார்த்துட்டே போயிடலாம். நாளைக்கு தான் தெரியும் கால் வலியெல்லாம். வெயில் ஆனா இன்னைக்கு என்னடா இப்படி அடிக்குது பயங்கரமா. கொஞ்சம் ரிஸ்க் தாங்க இது ஏறுறது. அங்கேயாச்சும் படி இருந்துச்சு எப்படியே ஏறி வந்துடலாம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க். ஏற முடிஞ்சா ஏறுங்க, இல்லைன்னா கீழே மட்டும் சாமி கும்பிட்டு கிளம்பிடுங்க. ரிஸ்க் தான் கொஞ்சம். வா வா வா. பாதையெல்லாம் ரொம்ப ரிஸ்கா இருக்கு, ஏறவே முடியலடா. டே இந்த சைடு இது என்ன குட்டியா பாதை அமைச்சு வச்சிருக்காங்க. இன்னும் அங்க போகணுமாடா, அதுல ஏறி இறங்கணுமா? சரிவா, சம்பவம் காத்திருக்கு. அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. உக்காரே, வரலையா? சரி வரலினா இப்போ பரவாயில்ல, நான் போயிட்டேன். வெயில் பயங்கரமா அடிக்குதாம், அங்கேயே நின்றுட்டான். எதனா படிக்கிற? 5ஆவது படிக்கிறியா? 5ஆவது படிச்சு இப்படி காசு வாங்கலாமா? ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? காசு கேளுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கிற?
எந்த ஸ்கூல்ல படிக்கிற? இறையமங்கலமா? அங்கிருந்து இங்க வரீங்களாடா? உன் பேர் என்ன? அவன் பேரு? உங்க வீட்டுல என்ன பண்றாங்க? நல்லா படிப்பியா? நல்லா படிங்கடா. படிச்சீங்கன்னா வைங்க. இப்ப எவ்வளவு காசு வாங்குறீங்க ஒரு நாளைக்கு? 200 ரூபா வாங்குறீங்களா? நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனீங்கன்னா வைய. கேட்க மாட்டேன். ம் நோட்டு வாங்க அப்பா அம்மா கிட்ட காசு இல்லை. அப்படின்னு சொன்னாங்களா? எனக்கு நோட்டு வாங்க அம்மா எனக்கு நோட்டு வாங்க காசு இல்லை. டேய் சிரிக்கிற? அதுக்கே சிரிக்கல ஆனா பல்லு தெரியுதா? பள்ளிக்கூடம் தெரியல. அப்பெல்லாம் வாங்காதீங்கடா. காசு இல்லை கொடுங்க. காசா? சரிதான், வரட்டும், மேல வரட்டும். இந்த மாதிரி நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனீங்கன்னா வைங்க, மாசம் 50,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாம். எது? குச்சி மாதிரி இருக்கு. யூடியூப் அந்த காலம் காமிங்களா? வீடியோல வருவீங்க, வீடியோல வருவீங்க யூடியூப்ல. அவன் ஃபேஸ் தெரியுதா? யூடியூப்ல வருவேன். ನಿನ್ನ ಅಡ್ಡದಲ್ದೇನಾ ನೀವು ಕೂಡ ನೀವು ಕೂಡ தெரியுறானா? யூடியூப் பாப்பியா பார்க்க மாட்டியா? அதுல நாளைக்கு வருவேன். ஆமா, இங்க பாருங்க, ரெண்டு பேரும் நல்லா படிங்க சரியா? ம் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போங்க. டேய் பாரு, மறுபடியும் காசு காசுன்னு வராத. வேலைக்கு போனீங்கன்னா வை, நீ மாசம் 50,000 ரூபா 70,000 ரூபா 1 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். ம் வேலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை இப்ப இல்ல, இப்ப இந்த வயசுல எப்படி வேலை கொடுப்பாங்க? நீ படிச்சு வேலைக்கு போனீங்கன்னா தான் வேலை கொடுப்பாங்க. ஆனா நீங்க தானே மலைக்கு மேல போய் மேப்ல வருவீங்க. என்னது மேப் திருச்செங்கோடு மேப்ல கேட்டா வருவீங்க. அது இல்லடா தம்பி, நான் யூடியூப் சேனல். நீங்க வீட்டு போய்க்கல ம் திருச்செங்கோடு மலையில வந்திருக்கோம் கேட்டா வருவீங்க. என்னது போய் யூடியூப்ல போட்டீங்கன்னாவா? யூடியூப்ல என்னோட சேனல் பேர் போட்டீங்கன்னா தான் வரும். உங்க சேனல் பேர் என்ன? மோனு வேர்ல்டு. வேர்ல்டு. ம் நான் உங்களுக்கு மோனு வேர்ல்டு. பேப்பர் இருந்துச்சுன்னா கூட எழுதி கொடுத்துட்டு கூட போறேன். பேப்பர் பென் இருக்கா? சரி, நான் வேணா ஒரு இது எழுதி கொடுத்துட்டு போறேன். நல்லா படிங்க, படிச்சீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் சரியா? சம்பாரிச்சுட்டு அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்கலாம். நல்ல பசங்களோட சேருங்க சரியா? கெட்ட பசங்களோட சேராதீங்க. ம் நல்ல பசங்களோட சேருங்க. நல்லா படிங்க, படிச்சு காலேஜ் போங்க. யார் கூட சேர மாட்டீங்க. ம் நான் தனியா இருப்பேன். அண்ணா ரெண்டு ம் ஒழுக்கமா நல்ல பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட மட்டும் சேருங்க சரியா? கெட்ட பசங்களோட சேர்ந்தா கெடுத்துருவாங்க. அப்புறம் நீ சம்பாதிக்கவே முடியாது. இது மாதிரி தான் அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கணும். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனீங்கன்னா சம்பாரிச்சு வீடு கட்டி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். காரு பைக்கெல்லாம் வாங்கி வீடெல்லாம் கட்டிடலாம். ஆனா நல்லா படிக்கணும். ஸ்கூல் சும்மா போயிட்டு வரேன்னு பேச்சுக்கு போயிட்டு வரக்கூடாது, ஓகேவா? ம் யார் 10வது? 8வதா? சரி, நல்லா படி. 10th 11th 12th கொஞ்சம் நல்லா படி. படிச்சின்னா நல்லா காலேஜ் போய் சேர்ந்து நல்லா ஒர்க்குக்கு போய்க்கோ. காலேஜ் அப்புறம் படிச்சுன்னா எதுக்கு அடிக்கிறாங்க? அதெல்லாம் எதுவும் அடிக்க மாட்டாங்க, ஜாலியா இருக்கும். நல்ல பசங்களோட மட்டும் சேருங்க. ம் இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகணும்? நிறைய தூரம் போகணுமா? ம் சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி, கீழே போகும்போது ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். ம் உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? ம் 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 யாருக்கு? எனக்கா? இல்லையே. இருக்காரு. ம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு தான் அம்மா இல்லை போய் நம்ம எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது சரியா? அதெல்லாம் நம்ம எதுவுமே நினச்சக்கூடாது மனசுல. படிங்க, நல்லா படிங்க, ஓகேவா? சில்லற இருக்காடா? இல்லையா? சரி, ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போட்டா போகும்போது? இப்போ அந்த ஜூஸ் கொடு, கொஞ்சம் குடிக்கட்டும். இப்போ ஜூஸ் குடிங்க, போகும்போது போயிடாதீங்க. ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன். இந்தா, ஆளு கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க. ம் போகும்போது வாங்கி கொடுக்குறேன். ம் அந்த தம்பி கொஞ்சம் கொடுத்துரு. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போயிடுவீங்க? 2 மணிக்கு வீட்டுக்கே போயிடுவீங்களா? வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? ம் படிப்பீங்களா? மே மாசமா? குடி, நீ குடி.
காலையில் சாப்பிட்டீங்களா இல்லையா? பாறையெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமா, சரி நான் போயிட்டு வரும்போது வாங்கி தரேன். சரிடா தம்பி. பாறையெல்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த எப்படி பாறைக்குள்ள பூந்து போறேன். அம்மா வாடா. பயங்கரமா இருக்கு. எங்க பார்த்தாலும் என்னடா பேரு இன்சிலு. சும்மா வந்து எல்லாரும் பார்க்கணும், செலிபிரிட்டி ஆகணும், வியூஸ் நிறைய போகணும், அதுக்காக எடுத்துடல. சும்மா தோணுச்சுன்னு எடுத்தேன். சும்மா அதனால என்ன, அது வீடியோ எடுத்து தான் தெரியப்படுத்தணும் அப்படின்லாம் இல்லை, சும்மா தோணுச்சு எடுத்தேன். நீங்க வந்து பெரியவன் அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா ஏதோ முடிஞ்சது, காசு கொடுக்க முடியாது, மிச்சம் ஏதோ முடிஞ்சது ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம், அதனால எடுத்தேன். இன்னும் எவ்வளோ தூரங்கண்ணா போகணும்? இன்னும் போகணுமா? இன்னும் பயங்கரமா இருக்கா மேல? பயப்படுத்தக்கூடாது. புரியல. போயிருக்கிறேன், பயப்படுத்தல. இது நல்லா இருக்குது இல்ல? ஆமாங்கண்ணா. அந்த நேரம் பண்ணி கொஞ்சம் லைட்டா போய் சாய்வாவா? சரி சரி. சாய்வா இருக்கு. இல்ல நீங்க மேல ஏறிட்டு வந்தீங்களா, அதனால கேட்டேன். பாதையில உண்மையா பயங்கரமா இருக்குங்க, கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆமா, பாதையெல்லாம் பாருங்களேன். வாடா வாடா. விட்டுட்டு எங்க போற? நீதான் என்னையும் கூட்டிட்டு போகணும், நான் உன்னையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே பாருங்களேன், அப்படியே அந்த பாறையிலேயே வந்து படி மாதிரி அமைச்சிருக்காங்க நடக்கிறதுக்கு. உக்காந்துட்டு வரையா? வா பரவாயில்ல. ஆனா மரம்லாம் இருக்கு இங்க மேல, நான் இருக்காதுன்னு நினைச்சேன். கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துக்கலாம். ஏன்டா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுற அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. சரி நம்ம அப்படியே கோவிலுக்கு வந்தோம், தெரியாதவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எப்படி நான் கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். சரி கோவிலுக்கு வந்து அது அப்படியே வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடலாம், வராதவங்களுக்கு தெரியும், அப்புறம் வந்து பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டோம். ஐயோ உண்மையே முடியல, கீழே கூட தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து வந்தோம். இது வந்து கொஞ்சம் சாய்வா இருக்கா, கொஞ்சம் சாய்வா இருக்கனால ஏறி ஏறி இறங்க முடியல. உண்மையே சொல்லப்போனா பயில சொல்லக்கூடாதுல்ல. ஏன்டா மாப்பிள்ள நெஞ்சு தண்ணி வெளியிருதா? பாடாடி பின்னாடி அந்த அக்காலாம் வராங்க பயங்கரமா ஏறி. வா வா வா, வரலாம் வந்து. இன்னமும் இருக்கா? சரி வா, வந்தாச்சு, பார்த்துட்டு போயிடலாம் ஒரே டைம். இது பாருங்க, இங்கே ஏறவே முடியல, கொஞ்சம் பார்த்துதான் இந்த கம்பியை பிடிச்சதான் ஏறணும். அந்த சைட்ல பாறை பயங்கரமா இருக்கு. கீழே ரோடு, ரோடு இல்லை, இதாங்க ரோடு வழி. வண்டியில வரோம்ல, அந்த ரோடு வழி இந்த சைடு தான் இருக்கு. கீழே தெரியுதா? ரோடு வழி இந்த சைடு தான் இருக்கு. அந்த குட்டி பசங்க வந்துட்டு இருக்காங்க, அங்கிருந்து கை காட்டிட்டு இருக்காங்க, யூடியூப்ல வரும் அப்படின்னு சொன்னா அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். வரப்ப ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு போறேன் நான், எனக்கு 2 பாட்டில் வாங்கி கொடுலாம் அப்படின்னு கேட்கறான். சரி அதனால என்ன, வாடா மாப்பிள்ள போலாம். இந்த சைடு இருக்கு கொஞ்சம் லைட்டா படியில ஏறி போற மாதிரி, இந்த சைடு ஏறி போனா கொஞ்சம் நல்லா இருக்கு. எந்த பொல்யூஷனும் இல்லை. ஆமா, அமைதியா இருக்கு, வெறும் இயற்கை மட்டும்தான், காத்து, எந்த பொல்யூஷனும் இல்லை. அதான் அங்க இருக்கு பாருங்க அர்த்தநாதீஸ்வரர் கோவில், அங்கிருந்து இவ்வளவு தூரம் மேலே ஏறி வந்தாச்சு. அங்கிருந்து பக்கம் இங்கிருந்து பக்கம் ஓரளவுக்கு பக்கமாட்டதான் தெரியுது, ஆனா ரொம்ப தூரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா அங்கெல்லாம் பேர் எழுதி வச்சிருக்காங்க,
காதல் கண் கட்டுமோ? ஏன்டா? வர 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 நல்லா இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் வெயில் இல்லாத பார்த்துட்டு கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும். வாவ் டேய், என்னடா இது பயங்கரமா இருக்கு. அதான் அதான் வழி தடுமா? ஏன் மூச்சு வாங்குற? ஏடா என்னைய கூட்டிட்டு வரீன்னு பார்த்தா நான் உன்னைய கூட்டிட்டு போயிட்டு செம்மடா தினேஷ், செம்மையா இருக்கு. இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணிட்டேனே. உண்மையா வேற லெவல்ல இருக்குங்க. தெரியுதா? வந்தாச்சு. செம. எப்படியோ கடைசியா நடந்து அங்கேயும் இங்கேயும் அவ்வளோ நேரம் நடந்து வந்தாச்சு. பயங்கரமா இருக்கு. வாடா வாடா வா. பசிமைக்கு தீங்க விழுந்துறாடே. உருண்டுட்டு போனீங்கன்னா கூட காப்பாத்த கூட ஆள் இல்லை. செம்மையா இருக்கு பாருங்களேன் பின்னாடி. அம்மா எப்படியோ வந்தாச்சு. எவ்வளவு கீழே இருந்து வந்திருக்கோம். அங்க இருந்து அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே மேலே ஏறி. ஏன் செம வேற லெவல்ல இருக்கிற தினேஷ். இதை பார்க்காமயே போலான்னு நீ கூட்டிட்டு போயிருப்ப. ஏய் செமடா டே. ஆனா இங்கெல்லாம் பாம்பெல்லாம் இருக்குமாமா. ஆனா யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய எல்லா வகையான பாம்பு இருக்குன்னு அந்த அண்ணன் சொன்னார்ல. ஆனா வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதுங்களாமா. அது 7 மணிக்கு மேலாம் நட சாத்திடுவாங்களாமா. ஏன்னா அப்பெல்லாம் வந்து இந்த ரோட்டு தடத்துல வந்து பாம்பெல்லாம் வந்து விழுகும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ இன்னும் நம்ம அங்க போகணுங்க கீழே. ஆமா ஆமா. மறுபடியும் கீழே இறங்கி போகணுமா? மறுபடியும் எங்கடா உட்கார்றது? இந்த வெயில உட்காந்தா நான் வெந்துருவேன்டா. இன்னும் கீழே இறங்கி மறுபடியும் மேல அங்க போகணும். செம ரிஸ்கா இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் வரல போல. இப்படி இறங்கி மறுபடியும் அது வழியா மறுபடியும் ஏறி அப்படி சுத்தி போகணுங்க. ரொம்ப இன்னும் மேல போகணும். வாடா. வாடா. ரொம்ப ரிஸ்கா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கீழே வந்து சாமியை மட்டும் கும்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் பாதையில கொஞ்சம் இதா இருக்கு. இங்கெல்லாம் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க, ஓகேவா? செல்ஃபி எடுக்கலாம் கொஞ்சம் பார்த்து அப்படி இந்த பக்கமே இருந்துடுங்க. ரொம்ப ஓரத்துக்குள்ள போயிடாதீங்க. ஏன்னா விழுந்துட்டா கூட நம்மள யாருக்கும் தெரியாது. அப்புறம் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்க கொஞ்சம் அபசகுணமான மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் வரும்போது சேஃபா வாங்க, சரிங்களா? இந்த 2 பக்கம் கம்பி இருக்கு, பிடிச்சி பொறுமையா வாங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா இருக்கக்கூடாது. இல்லை எல்லாரும் மாதிரி அசால்ட்டா வந்துட்டு ஏறி கீழே விழுந்துட்டு வைங்க. இது என்னடா தண்ணி? இதான் சொன்னையா? இயற்கை நீரா? மீனெல்லாம் இருக்கு. யாரா இங்கெல்லாம் கொண்டு வந்து மீன் விட்டா? குட்டி குட்டி மீனா இருக்கு. அங்கிருந்தா சுரக்குதா தெரியல, சரியா தெரியல. கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதீங்களா கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்கல்ல. காலை நினைச்சிட்டுல யாராவது வலிக்கிறா? சுடுது, பொடி சுடுது, அதிகமா சுடுது. கொஞ்சம் சேஃபா வாங்க, ஓகேவா? கோயில் அங்க இருக்குங்க, அது வரைக்கும் ஏறி போகணும். மணி பார்த்தீங்கன்னா 1 ஆக போகுது. நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? 10, 10:30 சம்திங் வந்தோம். இங்கெல்லாம் யாரும் போக அலௌடு இல்லை. இங்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட அப்புறம் கடைசியா அப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அம்மா உண்மையா பாதையெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. கொஞ்சம் சேஃபாக தான் பிடிச்சிதான் வரணும். பாருங்க, கொஞ்சம் நல்லா பிடிச்சிதான் சேஃபாக தான் வரணும். ஏன்னா கொஞ்சம் வழுக்குச்சுன்னா கூட அப்புறம் கீழே தான் விழுந்துருவோம். எங்கேயுமே ஒரு இது இல்லை. அதனால இங்கே யாருமே அவ்வளோக்கா வர விரும்பல போல. அம்மா இன்னும் மேலையா? இன்னும் அங்கே போகணும் ஃபுல்லாக. அது வரைக்கும் பசங்க மட்டும் வந்திருக்காங்க இப்போதைக்கு, யாருமே இல்லை. ஒரு அக்காவும் அப்புறம் 2 பாப்பாவும் வந்தாங்க. அவங்க அதோட நின்ட்டாங்க, ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு. அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. பசங்க மட்டும் ஏறி வந்துட்டாங்க.
எங்க பார்த்தாலும் பேரு பயங்கரமா இருக்கு, வேற லெவல். பாவம் பூசை பண்றவர் எப்படி ஏறி இறங்குறதோ தெரியல. டெய்லி பூசை பண்றீங்க இருக்காங்களா? யாராச்சும் இருக்காங்களா? இவ்வளவுதானா? யாரும் வரலையா? நம்ம பசங்க மட்டும் தான் இருக்காங்களா? மெச்சிங்ல யாரும் போயிட முடியுது. யாருமே வரலீங்க, மேலே ஏறி வரல. எந்த வழி ப்ரோ? இதா? இங்க யாரையுமே காணா. அவ்வளவுதானா? வரதில்லை. அதுவும் படியில கொஞ்சம் ஏறி வர முடியாதனால யாரும் வரதில்ல. அப்பா வந்தாச்சு மக்களே. ஒரு வழியா சாமி கும்பிட்டாச்சு, அவ்வளவுதான். சாமியை பார்த்தாச்சு. இங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாதாமா. அவர் ஒரே ஒருத்தர் மட்டும் தாங்க இருக்காரு இப்போதைக்கு. எல்லா பசங்க மட்டும்தான் மேலே வந்தாங்க. யாரும் மேலே வர விரும்பல. ஏன்னா வந்துட்டு மேலே வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அந்த இதெல்லாம் ஏறி வரணுமா, அதனால கொஞ்சம் ரிஸ்க், ரொம்ப ரிஸ்க். ஏன்னா ஏறி வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக தான் வரணும். அது இல்லாமல் ரொம்ப பாதையில ஒரு மாதிரி இருக்கு. அதனால வந்துட்டு யாருமே வரல, பசங்க மட்டும்தான் வந்தாங்க. அவரும் சீக்கிரம் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டு சொல்லிட்டாரு. ஏன்னா வெயில் ஓவர் அடிக்குது, எல்லாம் சீக்கிரம் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோக்கா யாரும் வர விரும்புறது இல்லை. ஏங்கண்ணா முன்னே வெயில்னால வரலீங்களா? நோம்பி முடிஞ்சிச்சுங்களா? 4 நாள் தான் ஆகுதுங்களா? முன்னாடியே வந்திருக்கலாம், தெரியல. மேலே அப்பதான் மலைக்கு மேலே வந்தாருங்கண்ணா. சரி சரிங்கண்ணா, தெரிஞ்சிருந்தா அப்பயே வந்திருக்கலாம், தெரியல. பௌர்ணமி கணக்கு வச்சுக்கிறதாங்கண்ணா? கீழே போவாருங்களா? எத்தனை நாளுங்கண்ணா தேர் திருவிழா? 14 நாளுங்கண்ணா. 30 நாள்னு சொன்னாங்கங்கண்ணா. 14 நாளுங்களா? சரி சரிங்கண்ணா. இல்லை அதான் சொன்னாங்க, கீழே வந்து 30 நாள் அப்படின்னு சொன்னாங்க. 14 நாள். சரிங்கண்ணா. இப்போதான் நோம்பி முடிஞ்சிச்சாமா, அதனால வந்து அவ்வளோக்கா மக்கள் வரல அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 4 நாளைக்கு பின்னாடி வந்திருந்தோம்னா வைங்க. இல்லை எல்லாத்துக்கும் தெரியணும்ல, மக்களுக்கு தெரியணும், அதனால சரின்ட்டு எடுத்துட்டு இருக்கேன். நீ கும்பிடுறா, நீ கும்பிடு, நான் வரேன். உண்மையா வேற லெவலுங்க. அந்த அக்காவும் அப்புறம் அந்த 2 பாப்பா வந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டாங்க திகிரியுமா. செம. தினேஷ், அந்த அக்கா வந்துட்டாங்கடா மேல. எனக்கு வேணாம், நீ வாங்கிக்கோ. கயிறு வேணுமான்னு கேட்டான். கயிறு வேணாம், சாமியை பார்த்தாச்சு, அது போதும். மாப்பிள்ளையே ஒருபடியா சாமி கும்பிட்டியான். சந்தோஷமாடா? சந்தோஷம் தான். இருந்துட்டு வந்து பிளானே இல்லை, திடீர் பிளான். ஏறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இறங்குறப்ப கொஞ்சம் சேஃபா இறங்குங்க. எனக்கே காலில் கொஞ்சம் நடுங்குது, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அப்படியே டேப்பரா இருக்கு. ஆமா, பார்த்து இறங்குவோண்டா. அந்த அக்கா வந்துட்டாங்க, எப்படியோ மேலேயே வந்துட்டாங்க 2 பாப்பாவை கூட்டிட்டு. இத்தனை தடையும் தாண்டி அவங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க பாருங்க, உண்மையே வேற லெவல். நான் வரமாட்டாங்க, போயிடுவாங்கன்னு நினைச்சேன்டா. அந்த அக்கா வந்துட்டாங்க. 1-2 இடம் வந்து அப்படியே கொஞ்சம் ஒண்டிக்கிற மாதிரி இருக்கு, மித்தபடி அவ்வளோதான். கரெக்டாக வெயில ஸ்டார்ட் பண்ணா வெயில தான் போய் முடிக்கணும். மணி 1 ஆச்சா? ஒரு 2 மணிக்குள்ள இறங்கிடுவோமா? ஸ்பீடா இறங்குண்ணா. படியில பாருங்க எவ்வளோ அப்படி அங்க இருக்கு, இப்படி வந்துருக்கு. அதனால கொஞ்சம் ஏறது கஷ்டம்னு வைங்களேன். மிச்சபடி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அது மட்டும் கஷ்டம். ஏன்னா அங்க இருக்கு அவ்வளோ தூரமா, அதனால இப்படி ஏறி இறங்கி இப்படி வரணும், அதுதான் கொஞ்சம் ரிஸ்க். ஏறது கூட தெரியல, அப்படியே பிடிச்சிட்டு ஏறியாச்சு. ஆனா இறங்குறப்பெல்லாம் கொஞ்சம் கால் வலிக்குது, நல்லாவே வலிக்குது. நல்ல வேலை உன்னை தெரிஞ்சவனு ஒருத்தனை கூட்டிட்டு வந்தேன். நான் தனியா தான் வரலான்ட்டு இருந்தேன், சரி திடீர்னு ஞாபகம் வந்துச்சா. நீயும் பரவாயில்ல, கோயில்லாம் வந்துடுற. அடுத்து அந்த கோயிலுக்கு போலாம். பருவதமலையா? சரி போயிடலாம். செம்ம ஹீட்டு, யாருமே காணோம். ஆமா, ஒருத்தர் கூட வரல. ஒரு குட்டி பையனும் ஒரு அண்ணன் வராங்க. கால் சொல்லியா? ஓ அந்த சைடு போ, அங்க ஒரு தண்ணி இருக்காங்க, வேணா கால் நினைச்சுக்கோ. கால் சுடுதா பாப்பா? இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படியே
அப்படி ஏறி இறங்கணும். இப்ப ஏறி வரணுமா? ஆமா பாப்பா, அந்த சைடு போய் கீழே இறங்கி மறுபடியும் ஏறணும். அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பிடிச்சி போங்க. அங்கெல்லாம் ரொம்ப வழுக்குது, ஒரு மாதிரி இருக்கு, நல்லா பிடிச்சி போய்க்குங்க. அந்த சைடில் கொஞ்சம் பார்த்து போங்கக்கா, வழுக்குது. இந்த மேலே இருக்க கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. அதுக்குள்ளே வரனா வந்துக்குங்க. நீங்கள் நேரமாக வந்துடுங்க. அப்படி வர மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க. முன்னாடியே வந்துட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் வெயிலில் எல்லாம் தப்பிச்சிடலாம். இல்லைன்னா காலெல்லாம் பொடி சுடும். அந்த குழந்தைங்கள பாருங்களேன், அவங்களாலே முடியல பாவம். ஐயோ ரொம்ப டேப்பராக இருக்கு. ஆமாம், சறுக்கிட்டே போல மாட்டிருக்கு. ஐயோ, ரத்த கட்டியாலும் சரி, ரத்த கட்டாலும் சரி, வா, அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஈஸி தான். ஏன் ப்ரோ? ம், நீங்கள் தனியாக தான் வந்தீங்களா? ஓ, அவங்களோட சேர்ந்து வந்தீங்களா? சரி ப்ரோ, உங்கள் நேம் என்ன? கிரி பிரசாத். வரும்போது தயவு செஞ்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொண்டாந்துருங்க, ஓகேவா? தண்ணியெல்லாம் மேலே கிடைக்காது. கீழே வரும்போதே இங்கேயே கீழே கோயிலே வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா அங்கே தண்ணியெல்லாம் கிடைக்காது. ஏன்னா தண்ணி தாக்கடிக்கணும் ஏறி இறங்கினாவே. தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொண்டாந்துருங்க, ஓகேவா? மதிய வெயில்னால யாரையுமே காணோம். வராங்க ஒரு சில பேர் வராங்க, ரொம்ப லாங்ல இருந்து வரவங்க. அப்படியே பார்த்த ப்ரோலாம் சேலம், அவர் அங்கிருந்து வரனால கொஞ்சம் சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஒரு சில பேர் வரது இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா சாமி மட்டும் பார்த்துட்டு போகலாம், வெயில் ஓவர் அடிக்குது. கால் நேரம் செவந்திருக்கும், கால் செவந்திருக்கும், உண்மையாக சொல்கிற செவந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் ஏறி இறங்கிட்டு இருக்கல, காலெல்லாம் செவந்துருச்சு, பிங்க் கலர் ஆயிருச்சு. பரவாயில்ல, ஒரு நாள் தானே, செவந்துட்டு போகுது, பார்த்துக்கலாம். என்னடா தம்பி, இருக்கியா? ஆ, அவன்லாம் அங்கே இருக்கான்டா தம்பி, அவன்லாம் வரல. கால் வலிக்குன்ட்டு அங்கேயே நின்றுட்டான், வருவான். எங்க அந்த தம்பி, இன்னொரு தம்பி எங்க? ஏன் கீழேனா கீழேயா? அப்போ நான் வெயிட் பண்ண சொன்னேன்ல. ஆ, தண்ணி வந்துருவேன்னு சொல்லி, சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போனேன். காலில் வலிக்கிற தம்பி. நீ எப்படி டெய்லி ஏறி இறங்குற? ஈஸியா? உனக்கு இப்போ வாங்கிட்டு மேங்கோ வேணுமா, வேற என்ன வேணும்? ஆ சரி சரி, வாங்கிட்டு வரேன். ஆமா, வெயில் வேற லெவலில் அடிக்குது. மற்ற சேனல் மாதிரி எடுக்கலாமான்னு தெரியல, அதனால என்ன இல்லை, அப்படியே போயிட்டேன் அப்படின்னு நினச்சிடாங்க 1-2 பேர். அதனால என்ன, தம்பி மாதிரி தானே. ஏன்டா படுத்துட்ட? டேய் நடிக்கிறா, நான் இப்போதான் எந்திரிச்சு வரும்போது பார்த்தேன். அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிற பார்த்தியா? நான் கொடுத்துட்றேன். தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டியா? யாராச்சும் கொடுத்தாங்கன்னா தேங்க்ஸ் சொல்லி பழவ. புடிங்க கொடுக்குறதா? அம்மா கொண்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னடா, கொண்டா ஓப்பன் பண்ணிக்கிறேன். அம்மா வெயில் ஓவர் அடிக்கிறா தம்பி. சாப்பாடு கீழே போய்ப்பியா? ஆ, அவ்வளோதான், கிளம்பிடுவீங்களா? வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவ? எழுதுவியா? உருட்டு. கீழே இருப்பானா தம்பி? அவன் பேர் என்ன? அரசகுமார். சரி, நான் பார்த்து கொடுத்துட்டு போயிடுறேன். சரியா? மறுபடியும் ஒரு பெரிய பையன் ஆனோன்னு என் சேனல் ஞாபகம் வச்சுக்கோ, மோனு வேர்ல்டு. அப்படி இல்லைன்னா திருச்செங்கோட்டு மலைன்னு சர்ச் பண்ணு, ஓகேவா? என் பேர் மோகன்ராஜ். நம்ம சேனல் பேர் வந்து மோனு வேர்ல்டு அப்படின்னு சர்ச் பண்ணு, ஓகேவா? சர்ச் பண்ணினா நீ வந்துடுவ. எங்க மாப்பிள்ளை? ஆமா, அவன் பேர் தினேஷ். அப்படியே படுத்தா நல்லா தூக்கம் வரும். ஏடா உனக்கு கிடையாது, நீ அப்போ உனக்கு அப்படியே தானே வாங்கி கொடுத்த. வா கீழே வா, சாப்பாடு வாங்கி தரேன். வேக்குது ஓவரா. காலையில் சாப்பிடலையா? சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிடும். போலாமா மாப்பிள? சேர்ற தம்பி, வரேன், டாடா.
அவனுக்கு கொடுத்துட்டு டாட்டா அவனுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். இந்தாடா பேக்ல வை. என் தம்பிக்குடா. ஒன்றரை கொண்டு வரண்டா கொண்டு தின்ற மாட்டேன் போட்டா. டாட்டாடா தம்பி, நல்லா படி. பாய் டாட்டா, போயிட்டு வரேன். நான் கொடுத்தே நீ கொடுத்த யார் கொடுத்தா என்ன? அப்படியே தானே வாங்கினேன் 50 ரூபா. யார் கொடுத்தா என்ன? நீ கொடுத்தா என்ன? நான் கொடுத்தேன். கொடுத்துரு. அவ்வளோதாங்க, கீழே இறங்கிடலாம். அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சு. அவ்வளோதான், சாமி கும்பிட்டாச்சு, போய் மேலேயும் பார்த்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி பாய், போயிட்டு வரேன் மக்களே. அவ்வளோதான், இறங்கிட்டு இருக்கோம். சாமி கும்பிட்டாச்சு. சரி, வெயில் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இன்னும் வெயில் அடிச்சுட்டே இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இன்னும் நிறைய வீடியோ இருக்கும், அப்படியே அதுவும் பாருங்கள். போயிட்டு வரேன் பாய். இறங்கு. ஆமாம், ஸ்பீடாக இறங்கிடுவேன் தினேஷ். 2 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் கீழே விழுந்தவனா ஸ்பீடாக இறங்கிடலாம். கோவிலுக்கு நடந்து வரது பிரச்சனை இல்லை, ஆனால் டைமிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க. ஏன்னா பொடி செமையாக சுட்டுது. அவன் வேற பின்னாடி வேற செத்துட்டான். மாப்பிள்ள கால் வெந்துருச்சு. இறங்கடா சீக்கிரம், நான் தாண்டிட்டேன் இங்கிருந்து. அவ்வளோதான், காலபைரவர்கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எத்தனை படி? ஒரு 750 படி இருக்கும். கால் ரத்தம் கட்டிச்சுங்க, வலிக்குது கால்லாம். அவ்வளோதாங்க, நம்ம வந்தாச்சு. அந்த 60ஆம் படிக்கட்டு இருக்குல்ல, அங்கே வந்தாச்சுங்க. இங்கே நம்ம வந்து சீக்கிரம் கூடிய வரையில் மறுபடியும் வருவோம். அதையும் வீடியோ எடுத்து போடலாம். இங்கே அதை போட்ட படிடாடே, பொடி சுடுதுடா மாப்பிள்ள. அண்ணா போயிட்டு வரேங்கண்ணா. சாப்பிட்டாச்சுங்களா? சரிங்கண்ணா, வரேங்கண்ணா. மறுபடியும் சீக்கிரம் கூடிய வரையில் வரேன். சரிண்ணா. உங்களுக்கு என்ன கருத்துங்க? என்னங்கண்ணா? கல்யாணம் இல்லைண்ணா, நம்ம சேனல் தான். சேனல் வேண்டிக்க காய் நல்ல காயை கொண்டாந்து ஓட்டா. சொத்தல்லாத காய், புத்து காயா இருக்குல்ல, மரத்துலயே பேசி வாங்கிட்டு வந்து சரிங்க ஒட்டச்சிரு. உனக்கு பணம் வந்துடும். தொழில் இதே போதும். ஒருத்தண்ட போனோம்னு ஆமாங்கண்ணா, அவன் வந்து எட்டி உதைப்பான், கண்டபடி பச்சையா திட்டுவான். அடுத்தவங்களுக்காக உழைக்க கூடாது, நமக்காக உழைக்கணும். டெவலப் ஆயிரும். வெள்ளம் பூரா இதுல தானே போறாங்க, சினிமா படத்துல தானே போறாங்க. கதாநாயகரா முதலமைச்சருங்கிறாங்க. நீ அப்படி போ. நானும் இதோட ஃபேமிலியா? ஃபேமிலியோட உட்காந்துருக்கு. ஒன்றுமே தெரியலையே. அங்கே ஃபேமிலியோட குடும்பத்தோட ஆஞ்சநேயர் உட்காந்துருக்காருல, அங்கே ஒன்று உட்காந்துருக்காரு, அங்கே உட்காந்துருக்காரு. அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. பிள்ளை பையன் கண்டுபிடிச்சிட்டாரு. போகும்போது அந்த வழியாக போனீங்க பாப்பா? பஸ்ஸில் வந்துட்டீங்களா? வாப்பா. ஆமா, சரி, டாட்டா பாப்பா. கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 to ஈவினிங் வந்து 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம்மா. என்ன ரீசன்னு கேட்டேன். அதுதான், பாம்பெல்லாம் வரும். ஏன்னா உஷ்டம் தாங்காதில்ல, வெயில் அடிக்கிறனால பாம்பெல்லாம் வந்து அந்த கல்லுக்குள்ளையெல்லாம் இருக்கும், அதில் வரும்னு அந்த அண்ணன் சொன்னார். அது இல்லாமல் ஒரு வெள்ளை நாகமெல்லாம் பார்த்துருக்காராம்மா. ஆனால் யாரையும் எதுவுமே பண்ணாது, இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே இல்லை இத்தனை வருஷத்தில். ஆனால் வந்து உஷ்ணம் தாங்காமல் அது வந்து வெளியே வரும். அதனால் வந்து காலையில் 6 to 7 மணியோட க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து மார்கழி மாதம் மட்டும் ஒரு 4 o'clock என்னமோ முன்னாடியே திறந்துருவாங்களாமா. காலையில் மார்னிங் வந்து எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து நேரமாக திறந்துருவாங்களாமா. இந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் வரும்போது கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஏறும்போது வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க, ஒரு 7 மணிக்கு அது மாதிரி வந்துடுங்க. ஏன்னா ரொம்பலாம் ஏற முடியல, வெயிலாம் ரொம்ப வெயில் அடிக்குது, ஏறி இறங்க முடியல. காலெல்லாம் அப்படியே ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் ஏறி இறங்க முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாக வந்துடுங்க. வரும்போது தண்ணியெலாம் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அங்கே தண்ணியெலாம் இல்லை, நடுவில் அவ்வளோக்கா இல்லை. மேலே கோவிலுக்கு போனால் மட்டும்தான் அங்கே தான் தண்ணி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தண்ணி வரும்போது கொண்டாந்துருங்க, ஓகேவா? ஏன்னா வண்டியில் போனோம்னா வந்து இதெல்லாம் பார்க்க முடியாது. நடந்து போனோம்னா இந்த கோவிலெல்லாம் நிறைய இருக்குல்ல, இந்த சைடு எத்தனை காட்டி இருக்குது, அது எல்லாமே பார்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து நடந்து போகிறதா பெஸ்ட்டு. அப்படி நடந்து போக முடியாதவங்க வந்து கொஞ்சம் நேரமாக வந்துடுங்க. ஒரு 6 மணி 7 மணி அந்த ரேஞ்சில் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், பொறுமையாக ஏறி போகிறதுக்கு. அப்புறம் வந்து எல்லா சாமியை கும்பிட்டு பொறுமையாக போகிறதுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். யார் பேசிகிட்டு இருக்கா? அந்த அண்ணனா? அந்த பாட்டியா? தூக்கிட்டு ஓடிடுச்சா? ரொம்ப டென்ஷன், நோ டென்ஷன், ஓகே? பாவண்டாடி, எங்கே தூக்கிட்டு போச்சுன்னு தெரியலையே. தெரிஞ்சால் கூட கண்டுபிடிச்சி தரலாம்.
அந்த சோழி உருட்டி அதெல்லாம் உருட்டி பார்ப்பாங்கல்ல, அதை வந்து ஒன்று தூக்கிட்டு போயிடுச்சாம்மா ஆஞ்சநேயர். தம்பி அந்த பக்கம் பார்த்து போ, பூச்சி ஒன்று இருக்கு பாரு, அட்டை. இவ்வளோ பெரிய அட்டை இருக்கு. அதெல்லாம் கடிச்சிருச்சுன்னா அப்படியே புடிச்சுக்கும் உடம்புல, அப்படியே ஒட்டிக்கிச்சுன்னா வரவே வராது. ஐயோ இவ்வளோ பெருசு இருக்கு. உசுரோடு இருக்குது பாரு. அதான் பாருங்கக்கா, பார்த்தா வரணும். அங்கே ஒன்று இருந்துச்சா? அதெல்லாம் வேணாண்டாடி, அவங்களே இப்போ லீவ் போட்டு வந்துட்டு இருக்கேன். தெரியுது. அத்தையோடையும் வரல, யாரோடையும் வரல. ஆமாம், எல்லா பக்கம் பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. கல்வெட்டு ஏண்டா? ஐயோ அம்மா, வீரத்தின் அடையாளம் உங்களுக்கு எழுதுறதுக்கு கோயில் கல்வெட்டு தான் கிடைச்சிச்சாடா. இதை பாரு பாப்பா, அந்த இது நாக இது சொன்னாங்கல்ல, அது இங்கே தான். இந்த சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா. தா அந்த பாப்பா எட்டி பார்க்குது பாரு, அங்கே தா அங்கே இருக்கு பாரு. அவ்வளோதான், கீழே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கீழே வந்தாச்சுங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பொடி செமையாக சுடுது. நியூ புதுசாக மேரேஜ் ஆனவங்களும் வந்து ஏதாச்சும் தோசை இருந்துச்சுன்னா கழிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி தோசை இருந்துச்சுன்னா கழிக்கிறதுக்கு வந்து செம பிளேஸ். ஆனால் வந்து வண்டியில் மட்டும் வந்தாதீங்க, நடந்து வந்தீங்கன்னாவே இந்த இடையில இருக்க சாமியெல்லாம் பார்க்க முடியும். நடந்து வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். இல்லைன்னா வண்டியிலேயே வர மாதிரி இருந்துச்சுன்னா எதுவுமே பார்க்க முடியாது, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க. சும்மா மேலே மட்டும் போய் சாமியை மட்டும், அர்த்தநாதீஸ்வரரையும் அப்புறம் சாமியை மட்டும் பார்த்துட்டு வரலாம். சரி டாட்டா பாப்பா, டாட்டா, போயிட்டு வரோம். ஃபஸ்ட்டு நந்தி சிலைக்கிட்ட வந்தோம் இல்லைங்க, அங்கே வந்தாச்சு. அப்பா அண்ணா சாப்பிட்டாச்சுங்களா? இல்லைங்களா? சரி, வீட்டுக்கு போய்தானுங்களா? என்னங்கண்ணா? சொன்னாருங்கண்ணா, சொன்னார். டீட்டெயில் சொன்னார். அதான் வேண்டு சொல்லியிருக்காரு, வேண்ட சொல்லியிருக்காருங்கண்ணா. வேண்டிட்டு வந்தாச்சு. என்னங்கண்ணா? ஒரே பாறை இல்லைங்கண்ணா, சொன்னாருங்கண்ணா. குழந்தை பாக்கியத்துக்கு, குழந்தைக்கு, குடும்ப கஷ்டத்துக்கு, முன்னோர் கொடுத்த சாபத்திற்கு அது வந்து நீக்கிறது. சரி சரிங்கண்ணா, அதான் சொன்னார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட குழந்தை பாக்கியம் வேண்டும், குழந்தை பாக்கியம் அதான் வேண்ட சொன்னார். வேண்டியிருக்க சீக்கிரம் கூடி 90 நாளுக்குள்ள நடந்துடும் நீ வேணுனது அப்படின்னு இருக்காரு. 30 நாள் 60 நாள் 90 நாள் நான் அதான் சீக்கிரமா வந்து நிறைவேறிச்சுன்னா படிக்கு வந்து 6 விளக்கு வைக்கலாம், 6 தேங்காய் வைக்கலாம், வைக்கலாம், 6 தீ வைக்கலாம். நம்ம கைக்கு என்ன வசதியோ வேணும்னு வச்சுக்கலாம். ஆமாங்கண்ணா, வேணா நிறைவேறும். சரிங்கண்ணா, வரேங்கண்ணா, மறுபடியும் பார்க்கலாம் சீக்கிரம். அங்கே தெரியுது பாருங்க தூரத்தில் உச்சி பிள்ளையார் கோவில். அங்கே போயிட்டு வந்தோம்ல மேலே ஏறி, அம்மா எங்கே போயிட்டு வந்திருக்கோம் பாருங்க. ஒரு சாகசம் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே போயிட்டு வந்திருக்கோம். அப்படியே சுற்றி அங்கே போய் சாமியை பார்த்துட்டு அர்த்தநாதீஸ்வரரை பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் அங்கே மேலே போய் அங்கே போயிட்டு வந்தாச்சு. மார்கழி மாதம் 3 மணிக்கே திறந்துருவாங்களா? 2 மணிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. 2 மணிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்களாண்ணா? மாப்பிள்ள என்ன தலை தொங்கிருச்சு, போலாமா? வந்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடணும்ல. அவ்வளோதான் மக்களே, இன்னும் ஒரு 5 படி தான் கீழே வந்தாச்சு. அப்பா முதல்ல போய் சாப்பிட்ணுங்க. உனக்கு வேறு பசி ரொம்ப எடுத்துருச்சு. போய் சாப்பிட்டு கிளம்பிட வேண்டியதான்.